வணக்கம், நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 5 + 9i + 2 - 4i த ஹோல் பார். சரியா? பார் மீன்ஸ் கான்ஜுகேட். ஸோ பார், இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார் கண்டுபிடிப்போமா? 2 + 3iன்னு வச்சுக்கோமா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு பார் எடுத்தால் எப்படி பண்ணுவோன்னா இசட் பார் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கான்ஜுகேட். இசட்டோடைய கான்ஜுகேட் என்ன? 2 + 3i உடைய பார். ஸோ 2 + 3iக்கு பார் எடுத்தோம் அப்படின்னா அதோட கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். கான்ஜுகேட்னா ஐயோடைய சைனை சேஞ்ச் பண்ணணும். 2 - 3i இதுதான் கான்ஜுகேட், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் 2 - 3iன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பார் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா 2 + 3iன்னு எழுத போகிறோம். ஐயோடைய சைனை சேஞ்ச் பண்ணால் அதுதான் கான்ஜுகேட். ஸோ பார் கொடுத்துருந்தாங்கன்னா ஐங்கிற டேர்மோடைய சைனை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் கான்ஜுகேட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கு அப்படின்னா 5 + 9i + 2 - 4iயோட ஹோல் பார். ஸோ இதை ரெண்டு விதமாக போடலாம். ஆட் பண்ணிட்டும் பார் எடுக்கலாம், பார் எடுத்துட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் ரெண்டு விதமாக போட போகிறேன் இந்த சம்மை. 5 + 9i அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நான் பார் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பாரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு அர்த்தம். சரியா? 2 - 4i அதுக்கு தனியாக பார். இப்போ இந்த பாருக்கு வேல்யூ எடுப்போமா? அப்போ எப்படி வரும்? 5 - 9iன்னு வரும். பார் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஐயோடைய சைனை சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ளஸ் இங்கே ஐயோடைய சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆக்கிடுங்க. சரியா? அவ்வளோதான், இதுதான் பார். இப்போ இந்த 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிடுங்க, ரியலையும் ஆட் பண்ணிடுங்க, 7. ஸோ நெக்ஸ்ட் இமேஜினரி ஆட் பண்ணுங்கள், -9iயும் ப்ளஸ் 4iயையும் ஆட் பண்ணுங்கள், -5i. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நான் பாரை தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே செம்ம ஆட் பண்ணிட்டும் பார் எடுக்கலாம். ஸோ உள்ள ஆடிஷன் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பாருங்கள். 5 + 9i + 2 - 4i த ஹோல் பார். பார் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ கீழே டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 7, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் +5i த ஹோல் பார். இதுக்கப்புறம் பார் எடுக்கிறேன். ஸோ 7 + 5iக்கு பார் எடுத்தால் 7 - 5i. ஸோ நீ எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ பார் எடுத்துட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிட்டும் பார் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி போட்டாலும் இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதிலே செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம் என்னன்னு பாருங்கள். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்போ நம்ம டிவைட் பண்ணணும். இதில் செகண்ட் ஒன் 10 - 5i / 6 + 2i. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணணும் அப்படின்னா கான்ஜுகேட் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ 10 - 5i / 6 + 2i. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரோடைய கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரோடைய கான்ஜுகேட் என்ன அப்படின்னா 6 + 2iயோடைய கான்ஜுகேட் 6 - 2i. ஐயோடைய சைனை மாற்றணும். அதுமாதிரி கீழேயும் 6 - 2i. ஸோ டினாமினேட்டருடைய கான்ஜுகேட்டால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ மேலேயும் ஐ வருது, கீழேயும் ஐ வருது. சரியா? ஸோ 6 + 2iங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரால் 10 - 5iயை டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணக்கூடிய மெத்தட் இதுதான். சரியா? இப்போ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணலாமா? 10 × 6 60. அடுத்தல 10 × -2i -20i. அடுத்தல -5i × 6 -30i. நெக்ஸ்ட்டு -5i × -2i. ஸோ மைனஸ் +10i² ஹோல் டிவைடட் பை. இதுக்கு டேரெக்டாக போடலாம் 6 + 2i × 6 - 2i. ஸோ டேரெக்டாகவும் போடலாம். அதாவது 6 + 2i × 6 - 2i. சரியா? அப்போ a + b × a - b. a + b × a - b. அப்போ என்ன வரும்? a² தட் இஸ் 6² minus b² 2i the whole square. So 36 minus 4i² வரும். So 36 minus 4 into -1 that is 36 plus 4. அப்போ 40ங்கிற ஆன்சர் வரும். சரியா? ஸோ இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா சொல்லித்தரவா? ஸோ டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா a + ib
a plus ib into a minus ib. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் a plus b into a minus b. அப்போ என்ன வரும்? a squared minus I squared b squaredனு வரும். சரியா? a plus b into a minus b, that is a squared minus b squared. ஸோ அந்த மெத்தடில் போட்டிருக்கேன். இங்கே I squaredக்கு வேல்யூ என்ன? I squaredக்கு வேல்யூ என்ன? -1. ஸோ மைனஸும் சேரும்போது a squared minus of -1, that is plus b squared. ஸோ இதோடைய டைரக்ட் ஃபார்முலா இது. சரியா? அப்போ a plus ib into a minus ib. ஸோ டைரக்ட் ஃபார்முலா a squared plus b squared. ஸோ இங்கே ஏங்கிறது 6 ரியல் பார்ட். அப்போ 6 ஸ்கொயர்டு. இப்போ a plus b into a minus b அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ a squared plus b squared வருங்க. இங்கே bங்கிறது 2. இப்போ ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு. ஸோ ஆன்சர் பாருங்கள் 36 + 4 14 வரும். ஸோ இப்படி டைரக்ட் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் மல்டிப்ளை பண்ணி போடுவேன்னா மல்டிப்ளை பண்ணி போடுங்க. மல்டிப்ளை பண்ணுறதா 6 + 2y into 6 - 2y அப்படியே போட்டோம்ல அந்த மெத்தட் தான். 36 - 12i இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 12i மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4i ஸ்கொயர்டு. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 36 - 4i ஸ்கொயர்டு 4 into -1. ஸோ 36 + 4 that is 40. ஸோ இப்படியும் போடலாம், இப்படி டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ எதை போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது கீழே a squared plus b squared கான்செப்டில் போட போகிறோம். ஏங்கிறது ரியல் பார்ட், பிங்கிறது இமேஜினரி பார்ட், ஐ இல்லாமல் எழுதணும். இப்போ 36 ஓகேவா? இப்போ 36 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 36 a squared plus b squared வந்து 2 ஸ்கொயர்டு. சரியா? அப்போ இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், கவனமாக போடுங்க. ஸோ மேலே பாருங்கள் 60 -20 -30i இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் -50i ப்ளஸ் 10 into i ஸ்கொயர்டுக்கு வேல்யூ கொடுத்துருங்க -1 பை கீழே என்ன வரும்னா 36 + 4 40. தென் பாருங்கள் 60 -50i -10 பை 40. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள் 60 - 10 ரியலையும் ஆட் பண்ணிடுங்க. 60 - 10 50 தென் -50i by 40. ஓகேவா? ஸோ ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. 50/40 -50i by 40. ஸோ கேன்சல் பண்ணால் 5/4 -5/4i இதான் கான்செப்ட்பா. ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? ஸோ 5/4 -5/4i. ஓகேவா? புரிஞ்சுதா? இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணும்போது நமக்கு அது சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் ஆகும். 5/4ங்கிறது ரியல் பார்ட் -5/4ங்கிறது இமேஜினரி பார்ட் இன்ட்டு ஐ. ஓகேவா? ஸோ சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் ஆகும். இதான் டிவைட் பண்ணக்கூடிய மெத்தட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் 3i bar 3iக்கு கான்ஜுகேட் ப்ளஸ் 1/2 - i. கவனமாக போடுங்க. ஸோ டிவைடும் இருக்குது, பாரும் இருக்குது. ஸோ ரெண்டு டேர்ம் 3iக்கு கான்ஜுகேட். 3iக்கு கான்ஜுகேட் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ கவனிங்க, 1 + ஐயோடைய கான்ஜுகேட் என்ன அப்படின்னா z பார். z = 1 + ஐனா z பார் என்னது 1 - i. ஓகேவா? ஐயோடைய சைனை மாற்றணும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3i. சரியா? 3iக்கு கான்ஜுகேட். ஸோ ஐயோடைய சைனை மாற்றணும் -3i. இதுதான் கான்ஜுகேட். ஸோ அதுதான் அவன் கேட்குறான். சரியா? 3i பார் அப்படின்னா -3i ப்ளஸ் ரெண்டாவது டேர்மில் பாருங்கள் 1ங்கிற இன்டிஜரை 2 - ஐயால் டிவைட் பண்ணணும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரால் டிவைட் பண்ணணும் அப்படின்னாலே அதோடைய கான்ஜுகேட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். கான்ஜுகேட் மெத்தட்னா 2 + i by 2 + ஐயால் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? புரியுதா? ஸோ கான்ஜுகேட் டினாமினேட்டருடைய கான்ஜுகேட் 2 + i, அதால் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் -3i கன்வெர்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 1 into 2 + i that is 2 + i by இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நமக்கு தான் தெரியுமில்ல a + ib into a - ib that is a squared plus b squared. ஏங்கிறது ரியல் பார்ட், பிங்கிறது இமேஜினரி பார்ட், ஐயே இல்லாதது. சரியா? இப்போ இங்கே ஏங்கிறது 2 that is 2 squared plus ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 1, இமேஜினரி பார்ட் இங்கே வந்து 1. ஸோ 1 squared
இப்போ -3i ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ பை 4 ப்ளஸ் 1 5. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணி போட்டுடலாமா? சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றணும். இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 5. ஸோ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் பை 1ன்னு எடுத்துகிட்டு ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் 5. ஸோ கிராஸ் மல்டிப்ளை -15i. ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ. ஸோ இப்போ ஐ பார்ட்டியும் ஆட் பண்ணிடுவோமா? -14i ப்ளஸ் இந்த 2 அப்படியே இருக்குது, இது ரியல் பார்ட் பை 5. ஸோ இதை ஆர்டர் எழுதிடுவோம். எப்போவுமே ரியல் பார்ட்டை தான் ஃபஸ்ட் எழுதணும். 2 -14i by 5. ஓகேவா? தேங்க்யூ.